எந்த ஒரு சமூகம் பெண்களை அடிமைப்படுத்திச்சோ அந்த சமூகம் உருப்படாது. அந்த சமூகத்துக்கு முதல்ல வளர்ச்சி இருக்காது. பெண்ணை மதிக்காத எந்த மனிதனும் முழு மனிதனா அடையவே முடியாது. இல்லற தர்மத்திலிருந்து வாழ்க்கையினுடைய வழியை தெரிஞ்சவன் தான் அடுத்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கடத்தவே முடியும். பெண்களுக்கு தாலி தேவையா அப்படின்னு பெரியார் சொல்லும்போது பெண்ணையும் பெண்களுக்கு தாலி தேவையில்லைங்கிறார். இப்ப அதே கருத்தை நான் சொல்றேன், பெண்களுக்கு தாலி எதுக்கு? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, மாற்று மதத்தாரோ அல்லது மாற்று கருத்துடையவர்களோ என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு தாலி கட்டுற மாதிரி ஆண்களுக்கு தாலி கட்டிட முடியுமா? அப்ப என்ன சொல்றான், ஒரு முரணுக்கு இன்னொரு முரணை பதிலா சொல்றானே தவிர அந்த முரணுக்கான காரணம் பெரியார் எதுக்காக அதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப நீ ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு நம்பர் பிளேட் இருக்கு, இது இவனுக்கு சொந்தம் அப்படின்னு. அப்ப என்ன, பெண் தனி உரிமையில ஒரு பெண் உடைமை பொருளா? அது ஆணுக்கு சொந்தமானதா? பேரு வைக்கிறான், இவனுக்கு ஒரு பேரு அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அது சரி. இவனுக்கு மனைவிங்கிறான், சரி. எதுக்கு நீ தாலி கட்ட? எந்த பர்பஸுக்காக அந்த தாலி கட்டப்படுது? அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இன்னொரு மனிதன் இந்த பொண்ணு ஆசைப்படலாம் அல்லது அவளை கை பிடிச்சிருக்கலாம் நினைக்க கூடாது, ஏன்னா அவன் இன்னொருத்தையும் சொந்தம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆண் ரோட்ல நடந்து போகும்போது அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? இவன் இன்னொருத்தையோட புருஷன், இவனை நம்ம தொடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்காகவா நீ ஒரு அடையாளம் வச்சிருக்கணும்ல? அப்ப என்ன, ஆணுக்கு இல்லாத அடையாளம் பெண்ணுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அப்ப மகாகவி என்ன சொல்றான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னால நீ பொதுவில் வச்சிருக்கியா? அதுக்கெல்லாம் நம்பர் பிளேட் போட்டு விடுங்களேன். இல்லைன்னா ஒரு மனைவியோட இந்த தாலி கட்டுறதுக்கு போல அவளுக்கு ஒரு சீல் போட்டு விடுங்களேன், அவள் பேர் எழுதி விடுங்க, நெத்தியில அவள் பேர் எழுதி விட்டுருங்க, அவன் ஆம்பளையோட பேர் எழுதுங்க, இவனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சீல் போட்டு விடுங்களேன். இன்றைய சமூகம் பெண்களை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த கல்வி தான் காரணம், இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் காரணம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியினால இந்த மதமும் இதெல்லாம், இந்த சாதி கட்டுப்பாடு இதெல்லாம் உடையுது. இது தவிக்கிறான் மதவாதி ஒவ்வொருத்தனும். இந்த விஞ்ஞானத்தினுடைய மேன்மையும் அதனுடைய பெருமையும் நீ உள்வாங்காத ஒரு மனிதன் அவன் இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்படுவான். எந்த காலகட்டத்திலையும் அப்படிதான் பயந்துகிட்டு வேணா இருப்பானே தவிர இதில் இருக்கிற உண்மையை எல்லாரும் உணர்றான். இந்த காலகட்டம் அப்படிதான். இது எவ்வளவு நாள் ஆயிருக்கு. இதை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு யாரு செஞ்சிருக்கணும்? இந்த அறிவாளிகளும் இந்த சான்றாண்மையாளர்களும் இந்த பெரிய மனிதர்களும் தான் இதை செய்யணும். ஆனா அவங்க ஏன் செய்ய மறுக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை இழந்துறதுக்கு அவங்க தயாரா இல்லை. பெரியார் என்ற ஒரு மனிதன் மட்டும் கடவுள் இருக்கு, ஆனா மூட நம்பிக்கையும் இருக்கு, கடவுளை மூட நம்பிக்கையிலிருந்து நான் பிரிக்க போறேன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாருன்னா அவரை நாங்க தெய்வமாக்கியிருப்போம், அவருக்கு ஒரு கோயில் கட்டியிருப்போம். சார்வாகருக்கு எப்படி மனிதர்கள் சார்வாக தத்துவத்தை சார்வாக ஒரு பெரிய முனிவர்னு ஏத்துக்கிட்டோமோ அதே போல பெரியாரையும் நாங்க மனிதன் இல்லை, அவனோட தெய்வமாவே மாத்திருப்போம். 63 நாயன்மார்கள் அவரையும் ஒரு ஆளாக்கி நாங்க சாமி கொண்டிருப்போம். பெரியாரை விமர்சிக்க கூடாதும் இல்லை, பெரியாரே அதான் சொல்றாரு, என்ன விமர்சிச்சு சொல்லுங்க. எந்த ஒரு தத்துவவாதியும் உலகத்துல முழுமையான ஒரு தத்துவத்தை சொன்னதா சரித்திரமே இல்லை. அப்படி இல்லை, ஏன்னா இந்த உலகம் முழுமையானதல்ல. அதனால எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில பிறந்த எவ்வளவு பெரிய தத்துவவாதியும் எவ்வளவு பெரிய சிந்தனாவாதியும் எவ்வளவு பெரிய வேதாந்திகளும் முழுமையான ஒரு கருத்தை, பரிசீலனைக்கு ஒவ்வாத ஒரு கருத்தை முழுமையா நான் சொல்லிட்டேன், பூரணமா சொல்லிட்டேன், இதுல எதையும் நீங்க ஏற்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது அப்படிங்கிற நிலையில கொண்டு வரவே முடியாது. அதுக்கு பெரியாரும் விதிவிலக்கல்ல. பெரியார் மொழி, பெண்கள், சில விஷயத்தெல்லாம் பத்தி பேசியிருக்காருப்பா. அதெல்லாம் சொல்றேன், நீ அதை எதிர்த்துக்காங்கிற. நான் உனக்கு பெரியார் சொல்லிட்டு விஷயத்துல எது உனக்கு ஏற்புடைய கருத்தோ அதை வச்சுக்க, மீதி கருத்து நீ தள்ளிடு. அவரை இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே திட்டி சொல்லிட்டோம். இது என்ன திட்டத்துக்குன்னா என்ன பெரியார் வருத்தப்பட போறாரா? கல் எடுத்து அடிச்சா கூட அவர் ஏன்னு கேட்க மாட்டாரு. சரிப்பா, அந்த காலத்துல பண்ணிருப்பாங்க, இப்போ பண்றாங்க. இப்பவும் தேவைப்படுறாருல பெரியார். அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு சொல்ல, நீ பெண்ணுக்கு தாலி கட்டுறதுனுடைய அர்த்த பாவம் என்னன்னு சொல்லு. எதுக்கு நீ தாலி கட்டுற? அது பாரம்பரியமா ஏன் அந்த பாரம்பரியம் எதுக்கு வந்துச்சு? இந்த பாரம்பரியம் எங்க இருந்து தொடங்குச்சு? தமிழ் சமூகத்துல எங்க தாலி இருந்தது? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பெரியாருக்கு உரிமை இருக்குதா அப்படின்னா நான் தான் சொல்றேன், தந்தை பெரியார் நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றோம்னா அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்கான் சமூகத்தில். அந்த பெயரோட அவரை கூப்பிடுறது அவனுக்கு என்ன கஷ்டம்? நீ வேணாங்கிறோம் வச்சுட்டு போ, உன்னுடைய அறிவு முறை அவ்வளவுதான். அவர் தன்னை விமர்சிங்க, தைரியமா விமர்சிங்க, ஏன்னு கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு அரிஸ்டாட்டில் போல, ஒரு பிளாட்டோ போல அவங்க கேள்வி கேட்க அனுமதிக்கிறார். வேற எந்த சித்தாந்தி அனுமதிச்சான்? எந்த இடத்துல நம்ம பெரியாரும் வேறுபடுறோம்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐயா பெரியாருக்கு உரிமை இருக்கு. ஆனா 100% ஒரு உரிமை இருக்கு. அப்ப எங்க அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா, கடவுள் இல்லை என்று சொல்றது அதே பெரியார், கடவுள் இருக்கு என்று சொல்லவும் முட்டாள், கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன்னு சொல்றவர். அங்கதான் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை. நான் அயோக்கியன் இல்லை, நான் முட்டாள் இல்லை, புரியுதா? எனக்கு அறிவு இருக்கு. உனக்கு எப்படி பகுத்தறிவும் தன்மை இருக்கோ அது போல எனக்கும் ஒரு பகுத்தறிவும் தன்மை இருக்கு.
நீ இந்த பூமியில பிறந்து நீயும் அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு தன்மையோட வளர முடியும்னா எனக்கும் அந்த அறிவு இருக்கு, நானும் அந்த பகுத்தறிவு தன்மையோட இருக்கேன். நீ சொல்ற பெண்ணியத்தை நான் ஏத்துக்கிறேன், ஆனா அவருடைய கற்பப்பையை எடுக்கிறத நான் ஏத்துக்கல. புரியுதா? மார்க்ஸ் சொன்ன அந்த உலக தொழிலாளர்களே ஒன்று முடுங்கன்னு சொன்னதை என்னால் ஏத்துக்க முடியாது. உலக மக்களே ஒன்றுபடுங்கன்னு சொல்ற மாதிரி அதை நான் ஏத்துக்கிறேன். மார்க்சியத்தினுடைய மனிதத்தை நான் ஏத்துக்கிறேன். அந்த மார்க்ஸை செம்மையிலும் செம்மையிலும் கொட்டி போட்டு கொன்னாமதியா அந்த சமூகம், இந்த சமூகத்தை விட நான் வெறுக்கிறேன். இந்த சமூகம் இன்னும் மேன்மை அடையணும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ சித்தாந்தங்களே நீங்க வேறுபடுத்தி பாருங்க, நிறைவுபடுத்தி பாருங்க, குறைபடுத்தி பாருங்க, கூட்டி பாருங்க. ஒரு சித்தாந்தம் ஏற்குங்க, இறைங்க, யாரு வேணாங்கிறா. ஆனா இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவு கேவலமா பேசுறான். அவர்தான் நீ தான் தேர்ந்தெடுத்த, அவரை ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்த, உனக்கு தலைவனா நீ தானே கொண்டு உட்கார வச்ச. அப்ப இந்த தமிழ் சமூகம் அவனை எவ்வளவு கேவலமா பேசுது. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? இந்த இந்திய நாட்டுக்கு ஒருத்தன் பரமரியா இருக்கான், அவனை கேவலமா பேசுறான். இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அவனுடைய கருத்துக்களை நீ எதிர்க்கிற அது வேற. வீராமேசமா நீ உன்னோட போராட்டம் நடத்து, அதெல்லாம் சரிதான். இது எப்படி சரியா இருக்கும்? தமிழின் மேன்மையான வார்த்தைகளை, தமிழில் என்ன சொல்ற புனிதப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கூட இன்னைக்கு தண்ணியில கழுவுனா கூட அழுக்கு போக மாட்டேங்குது. அந்த வார்த்தைகளை அவ்வளவு கேவலமா அவன் பேசி வச்சிருக்கான் இந்த தமிழன். அதை நெருப்புல கழுவுனாதான் இன்னைக்கு அந்த வார்த்தைகளே சுத்தமாகும் போடுறது. ஒரு வார்த்தையை நான் சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. வடிகட்டி கூட பேச முடியாது, தண்ணியிலலாம் கழுவ முடியாது. நெருப்புல அதை உருக்கி மீண்டும் புது வார்த்தையா, செம்மையான வார்த்தையா மாற்ற வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்டு போயிருக்கு. ஒரு தமிழ் சமூகம் பெண்ணை பாக்குற பார்வையே வேறையா போயிருச்சே. அப்ப அந்த பெண்ணியத்துக்கு நீங்க என்ன இது பண்றீங்க? அப்ப எந்த இடத்துல பெரியாரை நம்ம போற்ற வேண்டியிருக்கு, அல்லது பெரியாரை ஏற்க வேண்டியிருக்கு, அல்லது பெரியாரை நான் எதிர்க்க வேண்டியிருக்கு? அப்ப கடவுளை ஒரு மனிதன் எதிர்த்துட்டா அவன் இந்த சமூகத்துக்கு ஏற்புடையவனா எல்லாம் போயிடுவானா? அப்ப இந்த கடவுளுங்கிற ஒரு சித்தாந்தத்தை நீ ஏத்துக்கிட்டா நீ ரொம்ப நல்லவனா போயிடுவியா? இன்னைக்கு சொல்றான் கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் படிச்சிருக்கோம். எங்க படிச்சீங்க? அவையார தான் உதாரணம் காட்ட முடியும். ஒரு தளபதி யாரு, அவங்க இந்த மாதிரி ஒரு 10 பேர் தான் நீ உதாரணம் காட்ட முடியும். சின்ன பள்ளிக்கூடம் தான் நீ வச்சிருந்த. எவனுக்கு படிப்புன்னா மேட்டுக்குடி மக்கள் தான் படிச்சான். படிப்பு இருந்ததுன்னா இருந்தது, மேட்டுக்குடி மக்கள் தான் படிச்சது. இன்னைக்கு எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கான்? கிறிஸ்தவன் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பள்ளிக்கூடம் நீ கட்டியிருந்த? உன் சொந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டி நீ பார்ப்போம். அவன் பணக்காரன் இருந்ததுனால, அவன் மேட்டுக்குடி வக்கமா இருந்ததுனால அவன் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அவனை படிக்க வச்சான். மற்றவங்களெல்லாம் மாடு மேய்க்க விட்டான். ஒரு சித்தாந்தத்தை நீங்க விமர்சிக்கும் போது அதனுடைய நல்லதையும் விமர்சிக்கணுமா இல்லையா, கெட்டதையும் விமர்சிக்கணுமா இல்லையா? ஏன் அந்த விமர்சன ரீதியா நீங்க அதை பாக்குறது இல்ல? எந்த ஒரு மனிதனும் தாழ்மையாகவும் இழிவாக பேசுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது, அனுமதி கொடுத்தது? படைப்புகளை நேசிக்காத நீ படைத்தவனை நேசிக்க முடியாது அப்படிங்கிற சித்தாந்தம் உனக்கு ஏன் புரியல? காயத்ரி மந்திரத்தை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒப்பி விட்டால் இந்த உலகமே ஒண்ணுதுன்னு நீ சொல்றியா? அது யாரை ஏமாத்துற வேலை? நீ வச்சுக்கோ உன்னுடைய காயத்ரி மந்திரம், நீ வச்சுக்க உன்னோட சமஸ்கிருதத்தை, நீ வச்சுக்கோ உன்னுடைய கருட புராணத்தை, நீ வச்சுக்க. நான் ஏன் கருட புராணம் படிக்கணும்? கீதையே உயர்ந்ததுன்னு சொல்றிய, ஏன் நான் கீதையை உயர்ந்ததுன்னு நான் ஒத்துக்கணும்? நீ என்ன புதுசா கீதையில சொல்லியிருக்க? என் தமிழில் இல்லாததை, எனது முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்காததை இந்த கீதை என்ன எனக்கு சொல்லி கொடுத்துருச்சு? கீதைங்கிறது ஒரு தனி மிருதி, அவ்வளவுதான், ஒரு நீதி நூல், அவ்வளவுதான். மகாபாரதம் என்பது ஒரு நாள் எழுதப்பட்டதில்லை, 1000 நாள்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது பிரிச்சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சேர்க்கைலாம் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க. இப்ப எனக்குன்னு ஒரு நீதி நெறி என்கிட்ட இருக்குல்ல, நான் கொண்டாட ஆத்திச்சூடியில சொல்லாத ஒரு பெரிய நீதியை கீதையில என்ன சொல்லிடுச்சு? அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சனம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்குமுதகி விடல், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்துக்கும் யாவா மக்கள் மூவா மருந்து, ஐயமிட்டவன், உண்மை உலகு, உப்புரவு எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. ஏன் அதை நான் படிச்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன அதுல கஷ்டம்? அரபியில ஓதுனாதான் அந்த அல்லாவுக்கு காது கேட்குதுங்கிறான். வேதத்தை படிச்சு சமஸ்கிருதத்துல ஓதுனாதான் பெருமாளுக்கு காதுல கேட்குதுங்கிறான். எனக்கு பெருமாளும் வேணாம், சமஸ்கிருதம் வேணாம், எனக்கு அரபியும் வேணாம், அல்லாவும் வேணாம். எனக்கு கடவுள்னு நான் ஒரு கடவுளை சிருஷ்டிக்கிறேன், உனக்கு என்ன அதுல கஷ்டம்? உன் கடவுள் என்னை கஷ்டப்படுத்துது, எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த கடவுள் என்னை கஷ்டப்படுத்துது. சோ அந்த கடவுள் எனக்கு வேணாம். எனக்கு எது நல்லது செய்யுதுன்னு நான் நினைக்கிறேனோ, என்னுடைய சுயந்தனைப்படி நானே ஒரு கடவுளை உருவாக்கிக்கிறேன். வேணும்னா நான் அந்த கடவுளை வச்சுக்குவேன், வேணும்னா தூக்கி போட்டுறேன். நான் பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, தூக்கி போட்டா சாணி. அது என்னோட உரிமை இல்லையா? அது எப்படி இந்த சமூகம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும்? மகாகவி மாதிரி இவ்வளவு பெரிய ஞானவான்களை கூட அந்த பெண்களுடைய அடிமைத்தனத்தை தூக்கி தானே எரிஞ்சான். அவ்வளவு பெரிய மகாகவிக்கே பெண்ணியத்தை அந்த பெண்ணியத்தினுடைய மேன்மையை சொல்லி கொடுத்தது ஒரு நிவேதிதா. அவ்வளவு பெண்ணியத்தை உயர்த்தி கொடுத்த, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றுதான் சொன்னாங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை உதவில் வைப்போம்னு சொன்ன எழுதின மகாகவிக்கு அந்த பெண்ணியத்தினுடைய மேன்மையை சொல்லி கொடுத்தது நிவேதிதா. காங்கிரஸ் மாநாட்டுக்கு போறாங்க, நிவேதிதாவோட உட்காந்து பேசுறாரு. எங்க உங்க மனைவின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல அவளுக்கு என்ன தெரியும்? அந்த படத்துல எடுத்துருக்காங்களா இல்லையா? அவளுக்கு என்ன தெரியும்? செல்லமாக்கு அவ சோறாக்குவா, வீட்டை பார்த்துக்குவா, குழந்தைய பார்த்துக்குவா, அவ்வளவுதான். அவளுக்கு என்ன தெரியும்? உனக்கு மட்டும் ரொம்ப தெரிஞ்சு போச்சோ? ஒரு மாட்டு வண்டி போகணும்னா 2 பேரும் சமமா போகணும்னாப்பா
ஒன்னு இழுக்குது ஒன்னு இழுக்க மாட்டேதுன்னா எப்படி போகும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவு ஒன்றுதான். பெண்ணுக்கு பேதமை குணம் அதிகமா இருந்துச்சு. அந்த பேதமைங்கிறது தாய்மை. அதான் பொம்பளைங்களை நீங்க ஏமாத்துறீங்க. அவ ஏமாந்தே போயிட்டு இருக்கா. இன்னும் தகப்பங்கிட்ட ஏமாறுறா, மகன்கிட்ட ஏமாறுறா, புருஷங்கிட்ட ஏமாறுறா. எவ்வளவு நாளைக்கு அவளை போய் அடக்கியே வச்சிருப்பீங்க? நீ மட்டும் ட்ரெஸ் வேற மாதிரி போட்டுக்கலாம், அவளை ட்ரெஸ் வேற மாதிரி போட்டுக்கூடாதுன்னா அது என்னது அர்த்தம்? அது ஒண்ணு கேட்கலாம். நான் வந்து சட்டையை கட்டுவேன், நீ சட்டையை கட்டுவியா? நீ யோக்கியம் இல்லை, அதனால சட்டை கட்டுறது இல்லை. நீ யோக்கியம் அவ சட்டை கட்டிட்டு வருவா. அந்த காலத்துல சட்டை இல்லாம தானே அவ இருந்தா. அவருடைய மார்பு வெளியே தெரியற மாதிரி தான் இன்னைக்கு சிலைகள் வச்சிருக்கு. அன்னைக்கு யோக்கியம் இருந்தான், நீ எனக்கு அயோக்கியனா இருக்கான். இவன் புடவை கட்டிட்டு போகவே முடியல, அவளையே நீ விட மாட்டேங்கிற ரோட்ல. அப்புறம் ட்ரௌசர் போட்டு போறவளை விடுவானா? பெரியார் சொன்னதுல என்ன தப்பு? வீடியோ போடுறான், நான் செய்யறதெல்லாம் நீ செஞ்சிட முடியுமா? ஒரு ஆண் செய்யறதெல்லாம் ஒரு பொண்ணு செஞ்சிட முடியுமா? ஒரு பெண் செய்யறத ஒரு ஆண் செஞ்சிட முடியுமா? அவ பிள்ளை பத்து கொடுப்பாள, நீ கொடுத்துருவியா? ஒரு தாயா இருப்பாள, நீ இருக்க முடியுமா? 2 குழந்தை பத்ததுக்கு போல அவ செத்து போயிட்டா. அப்ப என்ன சொல்றான்? குழந்தையெல்லாம் காப்பாற்ற முடியாதுங்க, ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்றீல்ல. அப்போ ஒரு பெண்ணின் தேவை எவ்வளவு உயர்வா இருக்கு இந்த சமூகத்துல. வளர்ப்பு சரியில்லைன்றான்ல, பெத்தது சரியில்லை அப்படின்னு சொல்றீல்ல. அது எங்க இருந்து வந்தது? எப்படி பொண்ணை அடிமை செய்ய முடியும்? நீ ஒரு ஆம்பளை 4 கல்யாணம் பண்ணிக்கிறது நீ நியாயப்படுத்துற. மதமோ மாச்சரியங்களையோ சித்தாந்தங்களையோ எதுலயும் நீ நியாயப்படுத்துறான். ஒரு ஆம்பளை 4 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளோட வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் அதே ஒரு பொம்பளை 4 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? இப்போ உனக்கு இருக்கிற நியாயம் அவளுக்கு இருக்கணுமா இல்லையா? அதானப்பா சரியா இருக்கும். நீ ஒருவனோட ஒருத்தியா இருக்கணும்னா அவளுக்கும் அது, உனக்கும் அது. நீ வந்து ஒரு ஆம்பளை இறந்து போயிட்டாக்க பொம்பளை விதவியா இருக்கணும், பொம்பளை இறந்து போயிட்டா ஆம்பளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். இதுல எந்த இடத்துல நியாயம் இருக்கு? தமிழ்ல விதவிங்கிற சொல்லுக்கு ஆண் சொல்ல இல்லை. தமிழ் சமூகமும் அப்படிதான் இருந்தது. பிற்காலத்தில் அது வந்து சுவீகரிச்சு இந்த மாதிரி முரட்டு சித்தாங்களெல்லாம், வெட்டி சித்தாந்தங்களெல்லாம் இதை வந்து வெளியில இருந்து இதுவும் வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிச்சு. தமிழின் மேன்மையை வந்து தமிழன் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க துணிஞ்சான். சொல்ல கேட்டு சொல்ல கூகுள்ல போய் தேடி பாரு, வருதான்னு பார்ப்போம். விதவன் வேற வச்சுக்கலாம், நம்ம மொழிபெயர்ப்பு வச்சுக்கலாம். விதவை, அவன் விதவன். அவங்க கையால எதுவும் கொடுக்க கூடாது, அது ஏதோ கெட்டது அவசர கூடங்கிறாங்க. அப்ப ஆம்பளைங்க அதே மாதிரி அந்த ஆணினை வந்து பெண்ணை ஆண் அடிமை செஞ்சான். அதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது. இதை இப்படி சொல்றானே, விதவை கையால ஒன்று வாங்கி சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அவயத்தால வந்தா போச்சு, நேலா போன போச்சு, குட்டை போனா போச்சு எல்லாம் சொல்றிய. கடவுளை அந்த கைம்பெண்ணாகி அந்த பெண் வந்து இட்லி சுட்டு வித்தாலும் அவ கடையில யார் வாங்கி சாப்பிட்டா? அவளுக்கு ஒரு தொழில் வேணுமா இல்லையாப்பா? ஊர் ஒதுக்கு போறோமா, கூடையில வச்சுக்கிட்டு இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாலா இல்லையா? அந்த கடையில யார் சாப்பிட்டா? எல்லாம் விதவைகளாவே போய் சாப்பிட்டாங்களா? இன்னைக்கும் ஆம்பளை வந்து இப்ப கலைஞர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிந்தனாவாதிகள்லாம் வந்து அர்ச்சகராக அனைவருக்கும் உரிமை உண்டுன்னு சொன்னாங்களே தவிர பெண்ணுக்கு உரிமை உண்டுன்னு எழுதலவங்க. எத்தனை கோயில்ல பெண்களை வந்து அர்ச்சகரா மாத்திருக்காங்க? எத்தனை வந்து கிராம கோயில்கள்ல இன்னைக்கும் வந்து பொம்பளைங்க வந்து அர்ச்சகரா இருக்காங்க, பூசாரிகளா இருக்காங்க, சாமியாடிகளா இருக்காங்க. எப்படி தீட்டுன்னு பார்க்க முடியும்? தீட்டுல தானே குழந்தைய உற்பத்தி ஆகும். ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுறது தீட்டு இல்லாத பொம்பளைக்கு எப்படி உற்பத்தி ஆகும்? பருவம் இல்லாத ஒரு பெண்ணுகிட்ட எப்படி நீ குழந்தை பெற்றுக்க முடியும்? சயின்ஸ், பியூர் சயின்ஸ். அது தீட்டுங்கிறது என்ன? தூய்மைங்கிற பொருள்ல நீ அதை கொள்ளணும். அந்த 3 நாள் அவளுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்லியிருக்கானே தவிர மற்றபடி என்ன? அது பொம்பளைங்க படைச்சா அந்த சாமிக்கு ஏத்துக்காதா? ஆம்பளை தான் படைக்கணுமா? பொம்பளை பூசாரியா இருக்க கூடாதா? பொம்பளை வேதம் படிக்க கூடாதா? ஏன் பொம்பளை வேதம் படிச்சா சீட்டாகி போயிடுமா? அப்படிப்பட்ட வேதம் என்ன? பொம்பளை ஒரு வேதம் படிச்சா தீட்டாகும்னா அந்த வேதம் நமக்கு வேண்டாங்கிறேன். நான் ஏன் 4 வேதம் படிக்கணும் சொல்லு? இந்து மதத்துல பெண்களை வந்து சரிசமமா இங்க ஆக்கியிருக்கான்னு சொல்லு. சிவன் சக்தி, இது வந்து சாமியோட விஷயம்ல, இது பிலாசபியல் ரேஞ்சில் வச்சிருக்கோம். நாதம் வந்து சிவன் சக்தி புருஷன் பொண்டாட்டி எங்க சமமா இருக்கு?